3 மாதங்களுக்கு மேலாக போராடி வரும் தூய்மை பணியாளர்கள் தங்களின் நிலை குறித்து தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். எப்படியோ ஒன்று நாங்கள் சமாளிச்சுக்கின்னு வரோம். ஏதோ அம்மா வீடு இருக்குது, அங்கே இருக்குது, பசங்களை பட்டினி இல்லாமல் நாங்கள் பார்த்துக்குறோம், அவ்வளோதான். 3 மாதம் தான். தீபாவளி கூட பார்த்திங்கன்னா பசங்களுக்கு ட்ரெஸ் எடுக்க முடியல. எங்களால் கருப்பு தீபாவளி மாதிரி உள்ளேயே அடங்கி இருந்தோம் பசங்களும் நாங்கள் எல்லாமே. பசங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, ஒரு ஷர்ட்டு கூட எடுத்து கொடுக்க முடியல எங்களால். ஒரு ஸ்வீட்டு வீட்டில் பலகாரம் கூட எங்களால் பண்ணி கொடுக்க முடியல. எல்லாம் அப்போ பழைய சோறு தான் சாப்பிட்டோம் தீபாவளி அன்றைக்கி. என்ன பண்ணுறதுக்கு பணம் இல்லை. 3 மாதமாக வருமானம் இதை நம்பி தான் நம்ம இருக்கிறோம். இதுவே நம்மளை கைவிட்டு எடுத்துட்டாங்க, நம்மளை வெளியே எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம எங்கே இந்த வருமானத்துக்கு போகிறது? நான் சிங்கிள் மதர் தான், எங்கள் வீட்டுக்காரர் இல்லை. அப்போ என் பசங்களுக்கு நான் மட்டும் தானே சம்பாதிச்சு போட முடியும். அந்த வருமானம் 3 மாதம் வருமானம் இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறோம். நாங்கள் எதுக்குமே அஞ்சிட மாட்டோம். நம்ம புழல் ஜெயிலுக்கு போகிறதுக்கே நாங்கள் ரெடியாக தான் இருக்கிறோம். இந்த கைதியெல்லாம் நாங்கள் எதுவுமே எங்கள் மனசுக்குள்ளே எதுவும் வரல. எல்லாம் தாண்டி வரோம். எல்லாத்தையும் தாங்கிட்டு தான் நாங்கள் இந்த போராட்டத்தில் இருக்கிறோம். அவங்க புழல் ஜெயில் எங்களை ரிமாண்டு பண்ணி ஜெயிலில் போட்டாலும் நாங்கள் போகிறதுக்கு ரெடியாக இருக்கோம். இதை பற்றி நாங்கள் எதையும் கவலைப்படல. ஏன்னா எங்கள் வேலை எங்களுக்கு வந்தால் போதும். நாங்கள் பணி நிரந்தரம் கூட கேட்கல. எங்கள் வேலையை எங்களுக்கு கொடுத்தாலே போதும். இது ஒரு சேகர் பாபு அவர்கள் தலையிட்டு அவருக்கு எங்களுக்கு நல்லது செய்யணும். எங்களை வெளியேற்றின 3 மாதம் ஆயிடுச்சு. அவர் எங்களை வேலையை விட்டு தூக்கி போட்டு, அவர் நினச்சா இன்றைக்கே கூட எங்களை வேலைக்கு சேர்த்துக்கலாம், நாளைக்கே கூட வேலைக்கு சேர்த்துக்கலாம். முதலமைச்சர் நினச்சா எங்களுக்கு பணி நிரந்தரமும் போடலாம், இல்லை எங்கள் வேலையை எங்களுக்கு கொடுக்கலாம். எல்லாமே அரசாங்கம் கையில் தான் இருக்குது. வாழ்வாதாரம்னா மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா குப்பை அகற்றாமல் அங்கங்கே தேங்கி போய் கிடக்குது. நோய் வரும், நோய் பரவும். நாங்கள் சம்பளமே இல்லாமல் இப்போ கூட சொன்னால் கூட நாங்கள் வேலை செய்கிறதுக்கு ரெடி. அந்த சென்னையை தூய்மை பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக தான் இருக்கிறோம். ஆனால் அரசாங்கம் தான் ஒத்துக்க மாட்டேங்குது. எங்களுக்கு சம்பளம் தராதீங்க. அந்த தீபாவளி குப்பை இதெல்லாம் நாங்கள் வெளியேற்றுறோம். நீங்கள் பாருங்கள், எங்கள் வேலையை பாருங்கள். நாங்கள் 16 வருஷமாக வேலை செய்கிறோம். கொரோனா காலத்துலலாம் தாண்டி வந்துட்டோம். இது ஒரு வேலையே கிடையாது எங்களுக்கு. இதை நாங்கள் சிம்பிளாக முடிச்சு கொடுத்துடுவோம். நாங்கள் எல்லாமே சுத்தம் பண்ணி எங்கெங்கே தேங்கி நிற்குதோ குப்பை அதெல்லாம் நாங்கள் பண்ணி முடிச்சுடுவோம். சம்பளம் இல்லாத உழைப்போர் உறுப்பை இயக்கம் சார்பாக சம்பளமே இல்லாமல் நாங்கள் 1500 பேர் இருக்கிறோம். அந்த 1500 பேரும் போய் இறங்கி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கொடுத்துடுவோம். ராம்கியால் முடியாதது நாங்கள் பண்ணுவோம். எங்களுக்கு நிறையா நம்பிக்கை இருக்குது. சட்ட ரீதியாக ஜெயிக்க முடியலனாலும் போராட்டத்தினால ஜெயிக்க முடியுன்றத நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அரசு இதில் தலையிட்டு எங்களுக்கு நல்லது பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது, ஜெயிப்போன்ட்டு. ஏன்னா கஷ்டப்படுற ஃபேமிலி எல்லாருமே ரொம்ப என்ன சொல்கிறது, ஹை லெவலில் யாரும் கிடையாது. எல்லாம் அடிமட்டத்துலேருந்து வந்தவங்க தான். வைராக்கியன்றது அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது, ஜெயிப்போம். என்ன பண்ணுறது, நம்ம சொந்த பந்தங்க தான் ஹெல்ப் பண்ணுறாங்க. மற்றபடி நம்ம வெளியில் கேட்க முடியாது இல்லையா? அவங்க தான் ஹெல்ப் பண்ணிட்டுருக்காங்க. குடும்பத்தை எப்படியே ரன் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக இப்போ பார்த்திங்கன்னா கொரோனா டைமில் அந்த வரதா புயல், நாடா புயல் இதெல்லாம் நாங்கள் தாண்டி வந்திருக்கிறோம். ஏன்னா முதலமைச்சர் கூட எங்களுக்கு மதிப்பெண்கள் கொடுத்துருக்குறாரு. 5000 ரூபாய் கொடுத்தாரு. ஏன்னா இவங்க இப்படி கஷ்டப்பட்டாங்க இந்த தூய்மை பணியாளர்கள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை கூப்பிட்டு வார்டாக 25 பேர் அதை வார்டாக கொடுத்தாங்க. ஏன்னா அந்த 25 பேர் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க, அவங்க கண் பார்வைக்கு அப்படி கொடுத்தாங்க எங்களுக்கு 5000 ரூபாய். ஆனால் இப்போ நாங்கள் கஷ்டப்பட்டதையும் அவங்க கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஏன் அப்படி இருக்காங்கன்னு தான் எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு எவ்வளவோ சொன்னாங்க. என்ன சொல்கிறது, ஐயோ கஷ்டப்படுறாங்களே இந்த மாதிரி தூய்மை பணியாளர்கள், இவங்களுக்கு மழை கோட்டு கூட எங்களுக்கு கொடுத்தாங்க. நாங்கள் கஷ்டப்படும் போதெல்லாம் இது மழை கோட்டு தேவை உங்களுக்கு, நீங்கள் இதெல்லாம் போட்டுன்னு சேஃப்டியாக செய்யுங்க, இதெல்லாம் நீங்கள் எவ்வளோ செஞ்சுருக்கிறீங்க. நாங்கள் அது இல்லைன்னு சொல்ல வரல. ஏன் எங்களுக்கு இந்த வாழ்வாதாரத்துக்காக நாங்கள் என்ன குப்பை வேலை தான் செய்கிறோம். நாங்கள் ஒன்றும் ஏசி ரூமில் உட்காந்து வேலை செய்கிறோம் நாங்கள் சொல்லலை. குப்பை ஒரு சாதாரண குப்பை எடுக்கிற வேலையை தான் நாங்கள் செய்கிறோம். அதை அவங்க திரும்பவும் கொடுத்தா எங்களுக்கு எங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும். அதை தான் நாங்கள் எதிர்பார்த்துன்னு இருக்கோம். முதலமைச்சர் எங்களை திரும்பி பார்ப்பான்ற நம்பிக்கையோடு தான் நாங்கள் இந்த போராட்டத்தில் எல்லாத்துலேயும் நாங்கள் ஈடுபடுத்திட்டு இருக்கோம். கண்டிப்பாக பார்ப்பாரு, நல்லது நடக்கும்ன்ட்டு நாங்கள் நம்பியோம். 5வது மண்டலம் தூய்மை பணியாளராக இருக்கிறேன் நான். எங்களுக்கு உண்டான போராட்டம் பல கட்ட போராட்டங்களை நாங்கள் கையில் எடுத்தோம். ஆனால் எல்லாமே அறநிலை போராட்டம் தான். நாங்கள் எல்லாமே காந்திய வழியில் பண்ணவங்க தான். நாங்கள் எல்லாமே பல வருடங்களாக தூய்மை பணியாளர்களாக இருக்கிறோம். நாங்கள் தூய்மை பணியாளருடைய வாழ்க்கையினுடைய தரம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பொதுமக்கள் எல்லாருக்குமே தெரியும், அரசாங்கத்துக்கும் தெரியும். நாங்கள் இந்த அரசாங்கம் எங்களுக்கு பணி நிரந்தரம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப நம்பிக்கையோடு இருந்தோம். நாங்கள் இப்போ கேட்குறது எல்லாமே எங்களுடைய பழைய பணி நிலைமை எங்களுக்கு திருப்பி கொடுங்க. 1ஆம் தேதி 8ஆம் மாதத்துலேருந்து நாங்கள் சட்டவிரோதமாக பணி மறுக்கப்பட்டு நாங்கள் வெளியில் நிற்கிறோம். நாங்கள் தொடர் போராட்டங்களை 13 நாள் ரிப்பன் மாளிகைகளுக்கு வெளியில் இருந்த போராட்டமாகட்டும்,
6 நாள் உண்ணாநிலை போராட்டமாக இருக்கட்டும், 13 பெண்கள் வந்து 5 நாட்கள் உண்ணாநிலை போராட்டமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து எம்எல்ஏ ஹாஸ்டலில் போயிட்டு நாங்கள் எங்களுடைய விடுதலை சிறுத்தை கட்சிகளில் எம்எல்ஏ அவர்கள் சிந்தனை செல்வனை பார்த்து எங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தோம். தலைமை செயலகத்துக்கு முன்னாடி நாங்கள் மனு கொடுக்க போனோம். எங்கே போனாலுமே நாங்கள் வந்து எங்கள் கருத்துக்களை சொல்ல விடாமல் எங்களை வந்து ஒடுக்குறாங்க. நாங்கள் வந்து தூய்மை பணியாளர்கள், எங்களுக்கு வந்து எங்களுடைய வாழ்வாதாரம் சிதைக்கப்பட்டிருக்குது. 2000 தூய்மை பணியாளர்கள் இருக்கிறாங்க. தூய்மை பணியாளர்கள் மட்டும் இல்லை, 2000ன்றது எண்ணிக்கை தான், 2000 குடும்பங்கள் இருக்குது. அதனால் தமிழக அரசு இதில் வந்து நேரடியாக வந்து எங்களுக்கு ஒரு சுமூகமான எங்களுக்கு தீர்வு கொடுக்கணும். நாங்கள் முதல்வர் அவர்களை தான் நாங்கள் வந்து கேட்குறோம். ஏன்னா அவர் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது 19/1/2021 அன்றைக்கி அவர் வந்து கடிதம் கொடுத்துருக்கிறாரு. தூய்மை பணியாளர்களுக்கு நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்த உடனே நாங்கள் பணி நிரந்தரம் செய்வோம்னு சொல்லிட்டு, நாங்கள் இப்போ கேட்குறது எல்லாமே எங்களுடைய பழைய பணி நிலைமையை கொடுங்க. இதை கவனத்தில் கொண்டு முதலமைச்சர் நேரடியாக இதில் தலையிட்டு எங்களுக்கு தீர்வு காரணம். 2 முறை சென்னை மாநகராட்சி மேயராக இருந்திருக்காரு நம்மளுடைய முதல்வர் அவர்கள். எங்களுடைய வாழ்க்கை நிலை அவருக்கு தெரியும். எங்களுடைய வாழ்க்கை நிலை மேம்பட்டால் எங்களுடைய சந்ததியினரை நாங்கள் நல்லபடியாக படிக்க வச்சு நல்ல ஒரு நிலைமை கொண்டு போவோம். அதனால் கவனத்தில் எங்களுடைய இந்த பணி நிலைமையை கவனத்தில் கொண்டு பழைய பணி நிலைமை எங்களுக்கு மீண்டும் கொடுக்கணும். இதை நாங்கள் தாழ்மையோடு கேட்டுக்கிறோம். வீட்டு வாடகை கட்ட முடியல, கரண்ட் பில் கட்ட முடியல, எனக்கு புருஷன் இல்லை, புள்ள இல்லை, மக வீட்டில் இருக்கிற மக தான் நான் பெற்ற பொண்ணு, மருமக என்னை பார்ப்பானா. இவ்வளோ கஷ்டத்தையே இந்த 3 மாதமாக எங்களுக்கு உணவுத்துக்கு கஷ்டத்துக்கு சாப்பிடக்கூட எங்களுக்கு வழி இல்லை. இந்த வேலையை நாங்கள் கேட்டு தொடர் போராட்டம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். இது வைக்கமே எங்களை கூப்பிட்டு என்ன எதுன்னு கேட்கல முதலமைச்சர். மாண்புமிகு முதலமைச்சருக்கும் குடும்பம் இருக்குது, பிள்ளைங்க இருக்குது. எங்களையும் கொஞ்சம் பார்க்கணும் இல்லை. 16 வருஷம் ஓய்ச்சோம். ஒரு நிலம் இல்லாத எங்களை தூக்கி குப்பியில் போட்டார. அந்த 15, 10, 16 வருஷம் செய்தவங்களுக்கு ஆகுது, கூட இருக்கிறவங்களுக்கு சேர்த்து மொத்தமே டோட்டலாக 1600 பேர் தான் இருக்கிறோம். இந்த 1600 பேருக்கு இந்த ஜோன் பையில் எங்களுக்கு நிரந்தர வேலையாக அதான் கான்ட்ராக்டாக இருந்தால் கூட என்னலம்மா எங்களுக்கு அந்த வேலை கொடுத்தாருனா முதலமைச்சர் நாங்கள் கடமைப்பட்டுக்கிறோம். நன்றி சொல்கிறோம். நாங்கள் 90 நாளாக போகுது, 3 மாதம் ஆகுது. நாங்கள் உண்ணாவிரத போராட்டம் நடத்துகிறோம், அங்கங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம். எங்களுக்கு 3 வேளை சாப்பாடு போடுறோன்னா எப்படி போடுறாரு அவர்? ஒரு நாளைக்கு ஒரு வேளை எங்களுக்கு போட்டுறாரு, மறு வேளை 2வது ஷிஃப்ட்டுக்கு போடுறாரு, 3வது வேளை 3வது ஷிஃப்ட்டுக்கு போடுறாரு. எங்களுக்கு மட்டும் போட்டால் போதுமா? எங்களுக்கு வாடகை இருக்குது, பசங்க இருக்குது, குடும்பம் இருக்குது, இன்னும் கடங்கச்செல்லாம் இருக்குது. அதுக்கெல்லாம் யார் அவர் பதில் சொல்கிறது? நாங்கள் வேலை இல்லாமல் சாப்பாடு மட்டும் போட்டால் என்ன பண்ணுறது? எங்கள் வேலை எங்களுக்கு வரணுன்றோம். நாங்கள் எங்கே போய் மனு கொடுக்க போனாலும் எங்களை பாதி வழியில் மறித்து போலீஸ்ட்டுன்னு போயிடுறாங்க. காலையிலேருந்து பொழுதுக்கு எங்களுக்கு வந்து ஒரு சத்திரத்துலேயே எங்கேயோ போடுறாங்க. நைட் ஆனால் 9 மணி 10 மணிக்கு எங்களை திறந்து விட்றாங்க. நாங்கள் எங்கே போகிறது? எப்படி வாழறது? எங்கள் வாழ்வாதாரம் எப்படி? எங்கள் பிள்ளைங்களாம் நாங்கள் எப்படி பாதுகாக்கிறது? பேரம்பத்தியெல்லாம் இருக்குது, பிள்ளைக்குட்டி இருக்குது, எனக்கு புருஷன் இல்லை, பிள்ளை இல்லை. எனக்கு யார் சோறு போடுவா? 2000 குடும்பம் இருக்குது. 2000 குடும்பத்தில் 2000 பேருக்கு எவ்வளோ குடும்பம்? நாங்கள் தூய்மை பணியாளர் மட்டும் 2000 பேர். குடும்பத்தில் எத்தனை பேர் இருப்பாங்க? இதெல்லாம் இது அல்லாத இவங்கள நாங்கள் எல்லாரும் பேசுகிறாங்க, அவர் மட்டும் ஏன் பேச மாட்டாரு? ரிப்பன் பில்டிங் போனாலும் அரெஸ்ட் பண்ணுறாங்க, கோட்டைக்கு போனாலும் அரெஸ்ட் பண்ண. அதுவும் அரசு இல்லை, தூக்கி போடுறாங்க எங்களை. அரிசி மூட்டை மாரி, நெல் மூட்டை மாரி. இந்த மாரியே இருந்தால் எங்கள் வாழ்வாதாரம் எப்படி? நாங்கள் எப்படி பிழைக்கிறது? எங்கள் வேலை எங்களுக்கு வேணும் ஐயா. இந்த தூய்மை பணியாளர் என்எம்எல் வேலையை எங்களுக்கு கொடுத்தா கூட போதும். இந்த இஎஸ் பிஎஃப் இதோட சோறுன்னா நாங்கள் சோத்துக்காகவா நாங்கள் போராடுறோம். 10 நாள் பட்டினாக்கா கூட நாங்கள் தாங்குவோம். எங்கள் வேலை எங்களுக்கு வேணும். எங்கள் வேலை இல்லைன்னா எதனா பண்ணிக்கிறத விட்டு வேறு எதுவுமே எங்களுக்கு வாழ்க்கை கிடையாது. இதோட எதனா நாங்கள் செத்துடணும், இல்லைன்னா அவர் எங்களுக்கு வாழ்வை கொடுக்கணும். அவ்வளோதான். 2ல் ஒரு முடிவோட நீ உட்காந்துருக்கோம்.